ஹலோ மாணவ செல்வங்களே, நாம் இப்போது சமீப காலமாக மேத்தமெட்டிக்ஸில் வந்து பின்னங்கள் ஃப்ராக்ஷனை பற்றி நம்ம படித்தோம். அதை நிஜ வாழ்க்கையில் வந்து நம்ம எங்கே வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து சில செய்முறைகள் மூலம் வந்து உங்களுக்கு வந்து விவரிக்கிறேன். இப்போது ஒரு கிளாஸில் வந்து ஒரு பார்ட்டு ஒரு கால்வாசி தான் வந்து நம்ம வந்து சூஸ் வந்து இப்போ ஃபில் பண்ணியிருக்கோம். அப்போனா ஒரு ஹோல் கிளாஸை வந்து 4 பார்ட்டாக பிரித்து 4 பார்ட்டில் வந்து ஒரு பார்ட் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். அப்படின்னா 1/4 நியூமரேட்டர் டினாமினேட்டர் நம்ம சொல்லியிருக்கோம். பகுதி தொகுதி அப்படின்னு நம்ம வந்து பேசியிருக்கோம்ல. தொங்கிக் கொண்டிருப்பது தொகுதி, பள்ளத்திருப்பது பகுதி. இப்போ தொகுதி வந்து என்ன, ஒன்று தான், ஒரு பார்ட்டு தான். பகுதின்றது வந்து என்ன, 4 பார்ட்ஸ் வந்து பகுதி. இது வந்து அரைப்பகுதி வந்து நம்ம கிளாஸ் ஜூஸ் ஊற்றிருக்கோம், அரைப்பகுதி வந்து எம்டியாக விட்டுருக்கோம். அப்படின்னா இது ஹோல் பார்ட் வந்து 2 பார்ட்டாக இருக்குது. அப்படின்னா 1/2. அப்படின்னா தொகுதி வந்து 1, பகுதி வந்து 2 பார்ட் இருக்குன்னா 2. இதே இதில் வந்து ஒரு ஃபுல் பார்ட்டை வந்து 4 பார்ட்டாக பிரித்து 3 பார்ட்டில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஜூஸ் ஊற்றிருக்கோம். ஒரு பார்ட் வந்து நம்ம பேலன்ஸ் விட்டுருக்கோம். அப்படின்னா மேலே வந்து தொகுதி வந்து 3/4, ஏன்னா 4 பார்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம். இது வந்து ஒரு ஃபுல் கிளாஸ்னு ஃபுல்லாக ஊற்றிடும். இது முழு எண்களில் வந்துடும். இது 1/1 1ன்னு சொல்லலாம், முழு எண்கள் சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளாக வந்து இப்போ இது வந்து நார்மல் ஃப்ராக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ கலப்பு பின்னங்களில் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கணும்னா, இப்போது இது ரெண்டுமே நம்ம சேர்த்து சொல்கிறோம்னா ஒரு ஃபுல் பார்ட்டு ஒரு ஹாஃப் பார்ட் 1/2. அப்படின்னா 1/2ன்றதை வந்து நம்ம வந்து 1.5 அப்படின்ட்டு வந்து பேச்சு வழக்கில் நிறையா சொல்லுவோம். இப்போ விவசாய மக்களுக்கெல்லாம் வந்து பேசிக்குவாங்க, விதை நெல் வந்து 1.5 மரக்கா போட்டால் போதும் நம்ம நிலத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1.5 அப்படின்றத வந்து பேச்சு வழக்கில் நம்ம வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ராக்ஷன்ஸை பற்றி கொஞ்சம் தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். பாய்.